அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சம்மந்தமான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் சப்ஜெக்ட், ஸோ சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து பண்ணாக்க ஒரு 2 மதிப்பெண் வந்து பண்ணாக்க கிரேஸ் மார்க் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த பத்திரிகை செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்வில் குழப்பமான கேள்வி, 2 மதிப்பெண் வழங்க கோரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு அறிவியல் பொதுத் தேர்வில் தவறாக கேள்வி கேட்கப்பட்ட கட்டாய வினா எண் 22க்கு அனைவருக்கும் 2 மதிப்பெண் வழங்க வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது வந்து பண்ணாக்க 22வது கொஷின், அதாவது 2 மார்க் கம்பல்சரி கொஷினில் வந்து பண்ணாக்க ஃபுல் மார்க் வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குறித்து தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில செய்தி தொடர்பாளர் மு. முருகேசன் கூறியதாவது, 10ஆம் வகுப்பு அறிவியல் பொதுத் தேர்வில் கேள்வி எண் 22 கட்டாய வினாவில் ஒளி மூலம் கேட்குனர் ஆய்வாளர் நோக்கி செல்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வினாவில் கேட்குனர் நிலை பற்றி எந்த தகவலும் இல்லை. அதாவது அவர் ஓய்வு நிலையில் உள்ளாரா அல்லது இயக்க நிலையில் உள்ளாரா என குறிப்பிடவில்லை. கேள்வியில் கேட்குனர் நிலை பற்றி எந்த தகவலும் இல்லாததால் மாணவர்கள் குழப்பமடைந்து சரியாக எழுத முடியாததால் மதிப்பெண் குறைந்து விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். எனவே கட்டாய வினா எண் 22க்கு அனைத்து மாணவர்களுக்கும் முழுமையாக 2 மதிப்பெண் வழங்குவதற்கு தேர்வுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த 22வது கொஷின் நம்பர் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் முழு மதிப்பெண் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.